இந்த காந்தாரா சாப்டர் 1 பட்ஜெட் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 125 கோடி. இது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே தன்னோட பட்ஜெட்டை ரெக்கவர் பண்ணிடுச்சு. ஏன்னா அமேசான் பிரைம்ல இந்த ஓடிடி ரைட்ஸ் 125 கோடிக்கு வித்திருக்காங்க. 2022 வருஷம் காந்தாரா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்தை 16 கோடிக்கு தயாரிச்சிருந்தாங்க. இந்த படம் 450 கோடிக்கு மேல கலெக்ஷன் ஆகவும் செஞ்சது. இப்ப ரிலீஸ் ஆக போற காந்தாரா சாப்டர் 1ல ரிஷப் செட்டி களரிப்பட்டு பயிற்சி எல்லாம் எடுத்து கடவுள் சிவனோட அவதாரம் எடுத்து ஃபைட் பண்ணவும் போறாரு. இந்த படம் ரிலீஸ் ஆகிற எக்ஸைட்மெண்ட்ல இன்னும் பூஸ்ட் பண்ற மாதிரி 5 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் நான் ஷேர் பண்ண போறேன். முதலாவது பார்த்தோம்னா காந்தாரா படத்தை ரிஷப் செட்டி தான் டைரக்ட் பண்ணவும் செஞ்சிருந்தார். ராஜ் செட்டி சப்போர்ட் பண்ணவும் செஞ்சிருந்தாரு. இப்ப சாப்டர் 1ல ஆக்ஷன் சீனுக்கு ராஜ் செட்டி ஹெல்ப் பண்ணவும் செஞ்சிருக்காரு. ரெண்டாவது பார்த்தோம்னா இந்த சாப்டர் 1ல ஆக்ஷன் கோரியோகிராஃபரான அர்ஜுன் ராஜ் ஒரு போட்காஸ்ட்ல ஒன்னு சொல்லியிருந்தார். இந்த படத்துல ஹாலிவுட் லெவல்ல ஆக்ஷன் சீன்ஸ் இருக்க போகுது. ஒரு பெரிய வார் சீனும் வரப்போகுது. அந்த வார் சீனுக்காக மட்டுமே 50 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அதுல பார்த்தோம்னா 500 ஃபைட்டர்ஸ் 3000 ஜூனியர் ஆர்டிஸ்டும் நடிச்சிருக்காங்க. மொத்தம் 25 நாட்கள் இந்த ஆக்ஷன் சீனுக்காக மட்டுமே யூஸ் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. அதுல 15 நாட்கள் ரிஹர்சலுக்காகவும் 6 நாட்கள் செட்டை அரேஞ்ச் பண்றதுக்காகவும் 4 நாள் ஆக்சுவல் ஷூட்டிங்கும் பண்ணிருக்காங்க. ஒரு ஆக்ஷன் சீனுக்காகவே இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. மூணாவது பார்த்தோம்னா இந்த படத்துல குதிரையை வச்சு ஒரு ஆக்ஷன் சீனும் வச்சிருக்காங்க. நாலாவது பார்த்தோம்னா இந்த சாப்டர் 1 2022ல ரிலீஸ் ஆன காந்தாராவோட ஒரு ப்ரீக்வல் தான். ஆனா அதுக்காக முதல் படம் பார்க்கலன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு போஸ்டர்லயும் ட்ரெய்லர்லயும் ஒரு சர்க்கிள் ரிப்பீட் ஆகிற மாதிரி வைக்கவும் செஞ்சிருக்காங்க. அதுதான் அந்த சேம் சர்க்கிள். சாப்டர் 1ல சிவா காட்டுல இருந்து அந்த அடிக்குள்ளதான் இழுக்கப்படுற சீன்ல இருந்து தான் அந்த கதையை ஆரம்பிக்கும் செய்யுது. என்னோட கெஸ் என்னன்னா அந்த சர்க்கிளுக்கு கீழே தான் பாஞ்சூரி தேவி கனெக்ஷன் இருக்கலாம் போல இருக்கு. அஞ்சாவது பார்த்தோம்னா இந்த படத்துல 2 டைம்லையும் இருக்க போகுது. அதுவே ஸ்டோரிக்கு இன்னும் டெப்த்தை கொடுக்க போகுது. இந்த படத்துல வர்ற டைம் லைன்ல 90 காலகட்டத்திலையும் இன்னொன்னு 16ஆம் நூற்றாண்டுலையும் கனெக்ஷன் ஆக போகுது. காந்தாரால பார்த்தோம்னா அந்த படத்துல ஏற்கனவே 1990 காலகட்டத்தை தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அப்ப வெறுமனையா பஞ்சுருளி அப்புறம் கலி நேசன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லவும் செஞ்சாங்க. அந்த சேம் சர்க்கிள் இருந்து தான் மக்கள் கீழே இறங்கி போருக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு காட்டவும் செஞ்சிருப்பாங்க. அதாவது இந்த சர்க்கிளுக்கு மேலதான் 1990ல நடக்கிற கதை. அதுக்கு கீழே போனா சுமார் 1600 வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சுருளி அப்புறம் குளிக்கா இந்த காலத்துக்கு போயிடுறோம். அங்கதான் பஞ்சுருளிக்கு ஒரு பெரிய போராட்டமே நடக்கும் போகுது. அந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா வீரர்கள்லாம் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டு மேல இருந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கும். அதுதான் அந்த வார் சீனுக்கான ஒரு ஹிண்ட்டும் கூட. நம்ம காந்தாரால பார்த்த பஞ்சுரி செலிப்ரேஷன் இருக்குல்ல, அதுவே அந்த பேக் ஸ்டோரி. அந்த கதையில ரிஷப் செட்டி தான் பஞ்சுருளியா நடிக்கவும் போறாரு. இந்த படத்துல ரிஷப் செட்டி ஒரு நாக சாதுவாகவும் அதே சமயம் ஒரு போர் வீரனாகவும் வரவும் செய்யறாரு. சிம்பிளா சொல்லப்போனா இவர் தான் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிற பாலம் மாதிரி இருக்கவும் செய்யறாரு. இந்த படத்துக்கு பேன் இந்தியா ஃபீல் கொடுக்கறதுக்காகவே டிலிஜித் தோசானாவை கூட ரிஷப் செட்டி ஒரு ஸ்பெஷல் ட்ராக்கோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் அக்டோபர் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஆனா அக்டோபர் 1ஆம் தேதியே பிரீமியர் ஷோலையும் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் கிட்டத்தட்ட எல்லா இந்திய மொழிகளிலுமே ஒரே நேரத்துல ரிலீஸ் ஆகவும் போகுது. இந்த படம் பார்த்தோம்னா ரிஷப் செட்டி காந்தாரால நடந்த தப்பை ரிப்பீட் பண்ணாம இருந்திருக்காரு. ஏன்னா 2022ல காந்தாரா முதல்ல கன்னடத்துல மட்டும்தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் மற்ற மொழிகளிலுமே ரிலீஸ் ஆச்சு. ஆனா அந்த படம் 450 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணிச்சு. இப்ப சாப்டர் 1 நல்லா வந்துச்சுன்னா அடுத்த 1000 கோடி கலெக்ஷன் பண்ற படமும் இது இருக்க போகுது. ரிஷப் செட்டி இந்த படத்துக்காக அவர் ரொம்பவே கடினமா உழைக்கவும் செஞ்சிருக்கிறாரு. அவரும் அவரோட டீமும் இந்த படத்துக்காக 3 வருஷம் உழைச்சிருக்காங்க. இந்த காந்தாரா சாப்டர் 1 படம் எப்படி இருக்க போகுது, இந்த சாப்டர் 1 ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.